இன்சிட்டிவ் மெத்தடுடைய ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இன்சிட்டிவ் மெத்தடில் வந்து எது பேஸாக இருக்கணும், நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராட் அண்ட் மெஷ்ஷை வச்சுட்டோன்னா அதுதான் பேஸாக இருக்கும் நம்ம ஃபைனல் ஃபார்ம் வரதுக்கு. ஸோ இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா வந்து நம்ம கரெக்டாக என்ன ஃபார்ம் வேணுமோ அதை டிஃபைன் பண்ணி அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்சிட்டிவ் மாடலில் வந்து என்ன மாதிரி ஃபார்ம் நம்ம பண்ணலாம், ஆர்கானிக் ஃபார்ம்னு நம்ம யோசிச்சிட்டோம். பட் எப்படி டிசைன் பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஸோ மோஸ்ட் சேலஞ்சிங் வந்து அந்த ஃபார்மை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து நம்ம கேட்னரி மெத்தட் ட்ரை பண்ணலாமா, இல்லை ஆர்ச் பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு கடைசியில் ஒரு ஃபார்ம் டிஃபைன் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா வந்து நம்ம மாடல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், கர்வியாக இருக்கணும்னு யோசிக்கிறோம். பட் சேலஞ்சிங் பார்ட் வந்து ஸ்டெபிலிட்டி. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சாம்பிள் மாடலுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு ராடு வச்சு பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தோம். அதாவது 4mm ராடு கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். பட் 4mm ராட் கிடைக்கல. 2.5mm ராடு தான் கிடச்சி. 2.5mm ராடோட அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு அதை வளைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் ஸ்டெபிலிட்டி ஒரு கன்சர்னாகவே இருந்துச்சு, அது நிற்குமான்ற கன்சர்னாகவே இருந்துச்சு. பட் 2.5mm ராட்லேயே வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு. இதுவே திக்கர் ராட் இருந்திருந்தால் வந்து நமக்கு அதை பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அதிகமாக ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும். ஆனால் ஒரு ரோடு நமக்கு பெண்ட் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி அந்த ஸ்மாலர் ஸ்கேலில். ஸோ அப்ராக்சிமேட் டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஃபார்ம் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி ஹைட் வரப்போகுது, ஒரு லெக்குக்கு இன்னொரு லெக்கு எந்த மாதிரி ஸ்பேசிங் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுலேருந்து ஒரு ராடே நம்ம டைப் பண்ணி ஓவரால் ஃபார்ம் வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். height we need to mark approximate height what we are going to do for. இது போய் இப்படி வளர்ச்சின்னு போயிட்டு நம்ம அடுத்து இன்னொரு இது போட்டு இல்லை இது பாரு வந்து சிக்கன் குடியா வந்த மாதிரி ஆச்சு. ஸோ பேஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம மெஷ் ப்ளேஸ் பண்ணிட்டோம். Waiting until Friday anyway. Yeah, then that will. Half an hour. Yeah. Good idea. Thank you. ஸோ மெஷ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிமெண்ட் லேயர் அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இங்கே என்ன ஒன்று தப்பு பண்ணிட்டோம்னா வந்து இது மேசன்ஸ் ஒர்க் பண்ணதும் நம்ம டைரெக்டாக ஒர்க் பண்ணதுனால வந்து சிமெண்ட் அப்ளை பண்ணுறப்போ வந்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணாமல் ஒரு இடத்துல மட்டும் நம்ம அதிகமாக நம்ம சிமெண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ லோடு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிடுச்சு. ஸோ இன்னவே மாடல் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கமாக லோடு வந்து அதிகமாக போனதுனால வந்து லெக் ஒரு மாதிரி உடையிற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதை திரும்ப பிடிக்கிறதுக்கு 3 பக்கம் வந்து சப்போர்ட் கொடுத்து நிப்பாட்டி வச்சுருந்தோம். ஸோ இன்சிட்டிவ் மெத்தட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு வந்து பேஸ் டெம்ப்ளேட்டே இல்லை. ஸோ நமக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்கே வந்து நம்ம ஃபார்மை டிரைவ் பண்ணுறது தான். எப்படி அந்த ஃபார்மை வந்து ஸ்டேபிளாக வைக்கிறது. இப்போ லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர்னால் வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி வந்து செக் பண்ணிடலாம். இப்போ ஸ்மால் ஸ்கேலுங்கும் போது வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணாமல் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம், எந்த மாதிரி சப்போர்ட் பேஸ் பண்ணி வந்து நம்ம சாம்பிளை வந்து நிற்க வைக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறப்போ வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. யூஸ்வலி லார்ஜ் ஸ்கேல் நம்ம வந்து ஒரு ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு சாம்பிள் மாடல் பண்ணுறப்போ வந்து நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கும். எது ஒர்க் ஆச்சு எது ஒர்க் ஆகல, அந்த லெசன்ஸ் வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேல் மாடல் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் முடிகிறப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. நம்ம காலேஜில் வந்து அதிகமாக வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கணும், மேசன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கணும், அவங்களோட டெக்னிக்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதனாலனா வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து நம்ம போய் மேசனோட ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. பட் இந்த ப்ராசஸ் நம்ம இன்வால்வ் ஆகிறதுனால நமக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு சொல்லி தோணுது. எப்படி சிமெண்ட் அண்ட் சாண்ட் மிக்ஸ் பண்ணுறது, எப்படி பிளாஸ்டர் பண்ணுறது, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம மேசனோட ஒர்க் பண்ணுவோம் வந்து நமக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.